ஹலோ, இன்றைக்கி பைபிளிலிருந்து ஒரு வசனம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசுகிறது கல்லான இருதயத்தை எடுத்துக்கிட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன்ப்பா. யோசேப்பு அவருடைய வாழ்க்கை நெறிமுறையில் அவருடைய சகோதரர்கள் அவரை அழிக்கும் வண்ணமாக அவர்களை ஒரு குழியில் தூக்கி போடுறதா இருக்கட்டும், வேற்று நாட்டு மக்கள்கிட்ட அவரை விற்று போடுறதா இருக்கட்டும், அவருக்கு விரோதமான எல்லா காரியங்களும் செய்தாங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நிமித்த நாட்களில் யோசேப்புடைய சகோதரர்கள் அவருக்கு முன்பாக நிற்கும் பட்சத்தில் அவர் அவருடைய சகோதரர்களை பழிவாங்கும் எண்ணமாக பார்க்காமல் உதவி செய்யும் எண்ணமாக கர்த்தருடைய இதயத்தின் வெளிப்பாடாக அவர் செய்த காரியம் இருந்தது. அதே மாதிரி அந்த நாட்களில் நம்மளை வேண்டா வெறுப்பாக நம்மளை அழிக்கும் வண்ணமாக சில பேர் நமக்கு முன்பாக சில காரியங்கள் செய்திருப்பாங்க. அவளுக்கு விரோதமாக நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அவளை அழிக்கும் வண்ணமாக, அவளை நாசப்படுத்தும் வண்ணமாக, அவளை ஒடுக்கும் வண்ணமாக இந்த நாட்களில் கர்த்தரோட வார்த்தை நம்மகிட்ட பேசுவது அந்த மாதிரிப்பட்ட இருதயத்தை விட்டுறப்பா, அந்த மாதிரிப்பட்ட இருதயம் உனக்கு வேண்டாம், இந்த கல்லான இருதயத்தை விட்டு சதையான நவமான இருதயத்தை உனக்கு கொடுப்பேனும் கர்த்தர் சொல்கிறாரு. அன்பு செய்கிற இருதயம், மன்னிக்கிற இருதயம், தாழ்மை உள்ள இருதயம், கர்த்தருக்கு ஒத்த இருதயம் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கல்லான இருதயத்தை கர்த்தர்கிட்ட சமர்ப்பிங்க, சதையான நவமான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நிறைவாக நடத்துவார். காட் பிளஸ். ஆமென்.